அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என்ன எஸ்எஸ்கே, கை குடுக்கறத நிறுத்திட்ட? நல்லா குலுக்கு. பார், தோத்தவன் ஜெயிச்சவனுக்கு கை கொடுக்கணும், அதுதான் பண்பாடு. என்ன எஸ்எஸ்கே அப்படி முழிக்கிற? இந்த ஏலத்துல நீ ஜெயிக்கல, நாங்க தான் ஜெயிச்சோம். 3 கோடிக்கு மேல போகாத ஃபேக்டரிய 16 கோடி, சாரி 16 கோடியே 5 ரூபாய்க்கு எடுத்திருக்க. ஜெயிச்சது நீயா நாங்களா? என்ன சொல்றீங்க? இது எல்லாமே நாங்க போட்ட டிராமா தான். அது புரியாம இந்த ஓல்டு ஃபேக்டரி கோல்டு ஃபேக்டரி நினைச்சு வாங்கி இருக்க. இந்த ஃபேக்டரியை நாங்க ஏலத்துல எடுக்கிற ஐடியாவே இல்ல. கணபதி சார் தான் வந்து ஃபேக்டரி எஸ்எஸ்கே அடிமாட்டு விலைக்கு கேக்குறான், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாரு. பணம் இருந்தா தானே நீ ஆடுவ, அந்த பணத்தை கரைச்சிட்டா நீ எப்படி ஆடுவ? அதான் நானும் கௌதமும் சேர்ந்து பிளான் போட்டோம். பழைய ஃபேக்டரிய இன்டர்நேஷனல் கம்பெனி வாங்க போது மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுதுன்னு காதுக்கு வர மாதிரி அள்ளி விட்டோம். நீயும் அதை கேட்டுட்டு இருக்கிற காசை எல்லாம் ஃபேக்டரி மேல போட்டு வாங்கிட்ட. எப்படி எங்க பிளான்? அந்த ஃபேக்டரியை நடத்தி தான் பாவம் கணபதியே லாஸ் ஆனாரு. அத போய் 16 கோடியா 5 ரூபா கொடுத்து வாங்கி இருக்கிறிய, உன் புத்தி எல்லாம். ஐயோ ஐயோ, நாங்க எந்த செலவுமே பண்ணல. உனக்கு 1 கோடி 2 கோடி இல்ல, 12 கோடியே 90 லட்சத்து 5 ரூபாய் நஷ்டம். எதை நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல? ஏதோ பெரிய அறிவாளி மாதிரியே பேசுவியே, இப்ப பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற. கணபதி, உங்களுக்கு டைம் சூப்பரா இருக்குங்க, அடிச்சு தூள் பண்ணுங்க. என்ன கணபதி சார், சந்தோஷமா உங்களுக்கு? ரொம்ப நன்றிங்க மேடம். என் வாழ்க்கையில நீங்க 2 பேரும் சேர்ந்து விளக்கேத்திட்டீங்க. நீங்க செஞ்ச உதவி என்னால மறக்கவே முடியாது. கணபதி சார், என்ன நீங்க, உங்களை வாழ வச்சது நாங்க இல்ல, எஸ்எஸ்கே சார் தான். ஆமா, அவர் இல்லனா உங்க லைஃபே காலியா இருக்கும். நீங்க முதல்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. எந்த நேரத்துல இந்த ஏலத்துல நீங்க கால் எடுத்து வச்சீங்களோ எனக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுது. இந்த ஃபேக்டரியை இடிக்கிறதா இல்ல பிரிச்சு காயலாங்கடைக்கு போடுறதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மகாராசா மாதிரி நடுவுல வந்து காப்பாத்திட்டீங்க. இனி நான் இழந்த சொத்தெல்லாம் மீட்டுடுவேன். ரொம்ப தேங்க்ஸ். நிறுத்துப்பா. வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? எனக்கு இப்படித்தானே வலிச்சிருக்கோம். நான் எடுக்க போன டெண்டர் எல்லாம் சதி பண்ணி தடுத்திய, அப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம். என் வீட்டை ஃபோர்ஜரி பண்ணி வாங்கினியே, அப்ப நானும் இப்படித்தானே கோவப்பட்டிருப்பேன். கார்த்திக் அஞ்சலிய கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணினியே, அப்ப நானும் இப்படித்தானே கோவப்பட்டிருப்பேன். அது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரிவெஞ்ச் தான் இது. என்னையே ஏமாத்துறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரா. தப்பு செஞ்சுட்டு உனக்கு ரோஷம் வேற வருதா? என் வயித்துல உருவான கருவை ஈவு இறக்கமே இல்லாம அழிச்சியே. அப்பவே உன்னை கொன்னு இருக்கணும். அஞ்சலியோட கருவை கலைக்க பார்த்தேன்னு என்ன மாட்டி விடணும்னு நினைச்சியே. அதுக்கெல்லாம் ஒரு சின்ன தண்டனை தான் இது. இப்பதான் ஒரு அடிய கொடுத்திருக்கோம், இன்னும் நிறைய அடி இருக்கு. உன் பணத்தை, உன் அதிகாரத்தை, ஆணவத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்காம விட மாட்டோம். ஹலோ, என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க? இருக்கிற கோவத்துக்கு நான் உன்னை அடிச்சே கொன்னாலும் கொன்றுவேன். எதிரியா அவன் இடத்துக்குள்ளேயே போய் அடிக்கிறது ஒரு ட்ரிக்கு. ஆனா எதிரியா என் இடத்துக்குள்ளே வர வச்சு அடிச்சான் பாத்தியா, அது வேற லெவல் ட்ரிக்கு. ஃபேக்டரி ஹை லெவல்னு ஒரே ஒரு இறைய போட்டதும் பாய ஆணு பொழந்து வந்த பாத்தியா நீ? இதான் என் ட்ரிக்கு. ரத்தம் வந்துச்சா? எஸ்எஸ்கே வாங்க. எஸ்எஸ்கே டைம் ஆயிடுச்சு, வந்து கையெழுத்து போடுங்க. ஓ, டைம் ஆச்சா? ஓ, என்ன சொன்ன? உனக்கு எல்லாமே லக்கி நம்பர் 5ஆ? சார் டைம் என்ன சார்? மேடம்
11-5 மேடம். அட லக்கி நம்பர் 5. எஸ்எஸ்கே லாஸ் ஆனது கூட லக்கி டைம்ல லாஸ் ஆகுதுல? ஆ? நாங்க ஏல சொன்ன ஒவ்வொரு கோடிக்கும் 5 ரூபாய் ஏத்தி சொன்னியே. இப்போ உனக்கு நஷ்டம் கூட அந்த 5ல தான். புரியலையா? இந்த ஃபேக்டரிய வாங்குனதுல உனக்கு லாஸ் எவ்வளவு தெரியுமா? 12 கோடியே 90 லட்சத்து 5 ரூபாய். அதான் 555 சொதப்பி 5. போ போ, இப்ப போய் கையெழுத்து போட்டு ஹை வேல்யூ சொத்தை வாங்கு. போ போ. ஏய் போடா. நீ சைன் போடுறத பார்த்து ரசிக்கணும்னு சொன்னல, போ போய் சைன் பண்ணு. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். போ 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 போ. சார் ப்ளீஸ் வாங்க சார். இந்தா. இப்போ உன் கோட்டையில இருந்து முதல் செங்கலை நான் உருவிட்டேன். இனி ஒவ்வொரு செங்கலா நான் உருவுவேன். கூடிய சீக்கிரம் உன் கோட்டை சரியும். சரிய வைப்பேன். பிசினஸ்ல நான் உனக்கு அப்பேன்டா. நீ எனக்கு சின்ன குழந்தை. வாயில போலாம். டேய், என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. இந்த எஸ்எஸ்கே யாருன்னு காட்டுறேன். நீ யாருன்னு 16 கோடிக்கு ஏலம் கேட்டியே, அப்பவே தெரிஞ்சிருச்சு. மேனேஜருக்கு இருக்கிற மூளை கூட உனக்கு இல்ல. ஐயோ கொடுமை. வாங்க.